மனம் வந்து ஜடமா ஜடம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே வசிஷ்டர் ரொம்ப அழகா சொல்றாரு, மனமானது வந்து ஜடமும் கிடையாது, அதே மாதிரி முழுமையான சேத்தனமும் கிடையாது. சேத்தனம் என்றால் அந்த சத்து, எது சத்தாக இருக்கிறதோ அது. சோ இப்ப இரண்டும் இல்லாமல் ஆனா இரண்டு தன்மைகளும் கொண்டது அப்படின்றாரு. ஏனென்றால் இது ஆரம்பத்துல வந்து சத்துல இருந்து தான் வெளிப்பட்டுச்சு. ஆனா அதோட தன்னை முழுமையாக ஒன்றிப்படுத்திக் கொள்ளாமல் அதனால் உருவாக்கப்பட்ட அந்த ஜடத்திலையும் இருந்து என்ன பண்றது, முழுமையா இல்லாம ஜடத்திலையும் இல்லாமல் சேத்தனத்திலையும், அதாவது சத்திலையும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்திலே இதற்கு அதற்கு இதற்கு அதற்குன்னு தாவி கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது, சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து சஞ்சலத்தன்மைக்குள்ளேயே விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த மனம் அப்படிங்கிறார். இந்த சஞ்சலத்தன்மையில விடுறனாலதான் இதை நம்ம ஜடம்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு முழுமையான ஒரு சத்தான விஷயம்னு சொல்ல முடியாது, பிரம்மன்றதும் சொல்லவும் முடியாது. ரெண்டுக்கும் இடையில அழிந்திருக்கனால இதை நாம வந்து நீ சொல்ற மாதிரி ராமா இது வந்து ஜடம் கிடையாது, அதே மாதிரி இது சேத்தனமும் கிடையாது. எப்போது தன்னுடைய அறியாமை, இந்த மனதோட அறியாமை நீங்குதோ அப்ப வந்து அது முழுமையான பிரம்மமாக அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு ஜடமா இருந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் உலகமே தேவையில்லையே. ஜட சம்பந்தப்பட்ட பொருளுக்கு ஏன் மனசு வந்து ஒரே விஷயத்துல இருக்கணும்ல, ஒரே விஷயத்துல இருந்துதான் சரி ஜடம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரே விஷயத்துல இருக்கு இல்லையே, மாறி 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 ஒன்றுல இருந்து இன்னொன்னுல இருந்து அது தொடர்ந்து ஆக்டிவாவும் அலைவ்டாவும் இருக்குது. சோ அதை வந்து நீ ஜடம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதனால வந்து எல்லா சமயங்களும் அவரு அது மட்டும் இல்ல, நம்ம நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், யோக சாஸ்திரம், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் இந்த மனதை பற்றி பலவாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அது வந்து அந்த சத் சொரூபத்திலிருந்து வெளிப்பட்டது, ஆனால் தன்னை சத்தாக நினைக்காமல் வேறொன்றாக பாவித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் சஞ்சலத்தன்மை கொண்டது, சங்கல்பத்தன்மை கொண்டது, அது வந்து கற்பனை ரூபமான தன்மை கொண்டதுதான் இந்த மனம். இந்த மனம் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி அது சொல்ற ஒரு அருமையான உதாரணம் அதுல சொல்றாரு. எப்படி வந்து ஒரு சிலந்தி பூச்சி இருக்குது, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க சிலந்தி பூச்சி. அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், தன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர்னால பல வந்து ஒரு வலைகளை பின்கிறது. அந்த வலையில பின்னி அதுலயே மாட்டிக்கும், அதுல எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும். ஒரு சிறிது காலத்து கழிச்சு திருப்பியும் வந்து அந்த வலையை அதுவே என்ன பண்ணிடும், தன் வாயால எல்லாத்தையும் எடுத்துடும். அப்ப இது வந்து அதுல இருந்து வெளிப்பட்டதுதான் மீண்டும் அதிலேயே ஒடுங்கி விடுகிறது. ஆனா அது வெளிப்பட்ட நேரத்துல அது ஒரு வலை பின்னலா தெரியும் போது அது நமக்கு ஜடமா தெரியுது, அது வந்து ஒரு உயிரற்ற ஒரு பொருளா தெரியுது. ஆனா அது உயிரற்ற ஒண்ணுல இருந்து உயிருள்ள ஒன்றுல இருந்து வெளிப்பட்டு மீண்டும் உயிருள்ள ஒண்ணுக்குள்ளே அடங்கி விடுகிறது. அது ஒரு தோற்றத்துல வந்து ஜடமா தெரிஞ்சாலும் அது உண்மையான சேத்தனத்துல இருந்து தான் வெளிப்பட்டது. அது போலதான் இந்த பிரம்மத்துல இருந்து வெளிப்பட்டது இந்த பிரபஞ்சம், அதுல இருந்து வெளிப்பட்டதுதான் இந்த மனசு. இந்த மனசு எந்த இடத்துல எப்படி அது இருக்குதோ அதற்கு போல் தன்னை உருமாற்றம் கொண்டு விடுகிறது அப்படின்னு இங்க அழகா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசேதான் புத்தியாவும் வெளிப்படுது, அந்த மனசேதான் வந்து கர்மாவாவும் வெளிப்படுது, அந்த மனசேதான் வந்து நமக்கு வந்து சம்ஸ்காரமாவும் இருக்குது. நல்லது.